ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம அடுத்த நாள் சண்டேன்றதுனால சாட்டர்டே பீச் போகலாம் சொல்லி பிளான் போட்டோம். 7 o'clock ஓகே பண்ணோம். ஆனால் ஓகே பண்ணி கிளம்பி முடித்து அங்கே போகிறதுக்குள்ளே 11:55 ஆகிடுச்சி. 12 எந்த கடையுமே இல்லை, பீச்சும் க்ளோஸ் ஆகிடுச்சி. ஸோ அதனால் நாங்கள் பட்டினப்பாக்கத்துக்கு போகலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே கடை இருக்கான்ட்டு கொஞ்சம் தேடி பார்த்துட்டே போனோம். ஒரே ஒரு பானிபூரி கடை மட்டும் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஒரே ஒரு பிளேட்டு, ஏன்னா ஃபுட்டு சாப்பிட்லாம், எதுவுமே இல்லையே அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டோம். பானிபூரி ஒரு பிளேட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு ரெண்டு சாப்பிட்டுட்டு இந்த கடை பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஃபேமஸ் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிவிட்டு போயிட்டு கடம்பா ரைஸு, ப்ரான் ரைஸு, சிக்கன் ரைஸ்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஃபிஷ்ஷு, இது 600 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு கொஞ்சமாக சாப்பிட்டோம், ரொம்ப சாப்பிடல. ஏன்னா அண்ணா நகர் போகிற வழியில் அண்ணா நகர் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப லைட்டாக பசிச்சுது. ஸோ அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு வெளியே ரித்துக்கு பால் ஃபில் பண்ணிவிட்டு பீச்சுக்குள்ளே போகல, ஏன்னா போலீஸ் அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் வந்தோம், சாப்பிட்டோம், அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டு போகிற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அண்ணா நகரில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். ஆனால் நான் அது வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் சாப்பிடல. ஸோ அதனால் நான் அதை வீடியோ எடுக்கலை. ஸோ அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இவன் சாப்பிட்றான், அதை பாப்பா எப்படி பார்க்குறா பாருங்களேன். இந்த இன்ஸ்டாவில் பார்க்குமே அந்த குழந்தைங்க, அந்த மாதிரி ஒரே லுக்கு தான், எனக்கு கொடுக்காம சாப்பிட்றியேடா அப்படின்ட்டு. அடுத்து ரித்துக்கு ஒரே சிரிப்பு, அவங்க மாமா கூட சேர்ந்துட்டு பட்டுன்னு 4 வச்சா அவங்க மாமா மூஞ்சிலேயே. எல்லாம் ஜாலியாக நைட் அவுட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். விருக்கம் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பீச்செல்லாம் ஒன்றும் சுற்றி பார்க்கவே இல்லை. போனதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங்கே சொன்னோம், பீச் பார்க்க நம்ம போக மாட்டோம், சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு தெரியும். ஆனாலும் ஒரு மன ஆறுதலுக்கு பீச்சுக்கு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. ஸோ போகிறதால வேஸ்ட்டு, நாங்கள் அண்ணா நகருக்கே போய்க்கலாம். பட் நல்லா சில்லுன்னு கூலிங்காக காற்று இருந்துச்சு. மீனும் விற்கவே அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வரலாம் பார்த்தோம். பட் ஆனால் அந்த நாற்றடிச்சிட்டே இருக்குமே போகிற வழியெலாம், அதுவும் மிட் நைட்டு, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் வாங்கிட்டு வரலை. ஸோ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு தூங்குவான்னு பார்த்தா உப்புன்ற மாதிரி அந்த உப்பு விளையாடின்னு இருக்கான். தூங்கவே 6 மணி ஆகிடுச்சு. சுத்தம் காலையில் 1 மணிக்கு எழுந்துக்கிறான். இந்த மாதிரி தான் டெய்லியும் இந்த மாதிரி தான் பண்ணுறான். மோஸ்ட்டாக தூங்குறான். பட் ஆனால் இந்த மாதிரி